உடம்பு பரவாயில்லையா மாறா? பரவாயில்லண்ணே. எப்படிண்ணா இருக்கு இப்போ? சரியாயிடுச்சு. அண்ணா பரவாயில்லையாண்ணா இப்போ? நல்லா தான்டா போய் வேலையை போ. ஓகேண்ணா. வீரா, எனக்காக ஒரு 10 நாள் லீவ் போட்ட. நீ இல்லாம கணக்கு வழக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பெண்டிங் லிஸ்ட்லாம் கிளியர் பண்ணிடு. ஆனா ஒண்ணு, நீ வந்தாதான் இந்த கடைக்கே பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். காயெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? ஓகே தான். டேய், இதெல்லாம் ஒரு காயமாடா? அடுத்த நாளே கிளம்பி கடைக்கு வந்திருப்பேன். உங்க அன்னைக்கு எம்எல் இருக்கிற லவ் பத்தா எல்லாருக்கும் தெரியுமே. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நான் சாப்பிடாம பட்டினி கிடப்பேன்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாடா. என்ன பண்றது? அதான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல வீரா, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏதோ கேவலமா திட்டுற. நிஜமா தான் சொல்றீங்களாண்ணா? டேய், இதெல்லாம் பர்சனல் மேட்டர்ரா, சொல்லவே கூடாது நியாயமா? சரி, நீயும் கல்யாணம் பண்ண போறியே, ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன்டா. அதுக்கு நீ என்னையவே சந்தேகப்படுறல்ல? என்னண்ணா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணி உங்களை அப்படிதானே பாத்துக்கிறாங்க. ஏன்னா சைலண்டா இருக்க? பாப்பாக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன, ஓகேவா? நல்லா இருக்காளா? பரவாயில்லப்பா. ஏன்னா ரொம்ப டல்லாகுற? பாப்பாக்கு ரொம்ப முடியலையான்னு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அக்கா, இங்க வாங்க. என்ன வேணும்? அந்த சாரி பா. வாங்க வாங்க, சும்மா வந்து பாருங்க. வாங்க. இது நல்லா இருக்கு, இதை பாருங்க. கீதா அண்ணா, ஏன் முத்தன் ஒரு மாதிரி இருக்கிறாரு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சும்மா சொல்லாத. இங்க இருக்கிற எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவனா. எத்தனை வருஷமா உங்களோட இருக்கேன். அவர் தான் சொல்ல மாட்டேன்றாரு, நீ சொல்ல மாட்டியா? என்ன முழிக்கிற? அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்களே. கண்மணி மேடம். அண்ணி என்ன பண்ணாங்க? ஏதாவது 1 hour 2 hourனு பெர்மிஷன் கேட்டா சம்பளத்துல புடிச்சிருவோம். அடிக்கடி லீவ் போட்டா அப்படிப்பட்டவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வர தேவையே இல்லை. உங்க எல்லாரையும் நம்பிதான் இந்த கடை இருக்குன்னு யாரும் நினைச்சுக்க தேவையில்லை. இதுதான் மேட்ரா? விடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்கண்ணா. அவருக்கு விழுந்த திட்டு அப்புறம் எனக்கும் விழும். நானே இந்த வேலையை நம்பிதான் இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட சொன்னன்ற கோவத்துல என்ன வேலையை விட்டு தூக்கிட போறாங்கண்ணா. பாப்பா, இது நம்ம கடை. அப்பாவோட பெர்மிஷன் இல்லாம யாரையும் யாராலையும் வேலையை விட்டுலாம் தூக்க முடியாது. புரியுதா? நான் பாத்துக்கிறேன். வேலை 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 செய்யற மாதிரி நடிக்காத. ஆனா வாங்க, சும்மா அப்படியே ஒரு டீயை போட்டு வருவோம். இல்ல தம்பி, வேலை இருக்கு தம்பி. அட வாண, நீ வேலை பாக்குறது எனக்கு தெரியாதா? நீ அட்டன் பண்ற கஸ்டமரை வேற யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்களா? வா, இது முதலாளியோட ஆர்டர். வா. ஓ, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. நீங்க இல்லைன்னா என்ன இந்த கடையே நடக்காதா? இப்ப நினைச்சாலும் உங்களை மாதிரி 1000 பேரை வேலைக்கு சேர்த்து கடையை நடத்த முடியும். என்ன, ஒரு நாள் கடையோட சேல்ஸ் குறையும், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்புங்க எல்லாம். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எச்சு கைய உதர்னா 1000 காக்கா. என்னமோ உலகத்திலே இல்லாத தொழிலாளிங்க மாதிரி ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் கிளம்புங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். வாங்க, எல்லாரும் வெளியே போலாம். வாங்க. எனக்காக நீங்க யாரும் கடை விட்டு போக வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். அதான் சொல்றாருல, நாங்க பிரச்சனை என்னங்கறத பாக்குறேங்க. கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கண்மணி, சாரி சொல்லேன்டி. ஏன்டி இப்படி பண்ற? ஆமா மேடம். வேணாம்ப்பா, இது இவங்க ஒரு ஆள் பண்ண தப்பு. இதுக்காக நமக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியை மறந்துடக்கூடாது. நம்ம ராமச்சந்திர ஐயாவோ மாறன் தம்பியோ இல்ல ராகவன் தம்பியோ இப்படி சொல்லியிருந்தாதான்
நாம கோச்சுக்கணும். இல்லனா என் அக்கா பண்ணது தப்புதான். அப்ப இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு பண்ணுவீங்க? ஆ? இது எல்லாம் மாறன் அண்ணா கிட்ட சொல்லுவோம். ஓ, உங்க மாறன் என்ன பெரிய இவரா? அவருக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? வந்து என்ன பண்ணுவாரு அவரு? கண்மணி, நீ பேசுறது எதுவுமே நல்லதுக்குல்ல. பேசாம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இப்ப நீ என்ன பூச்சாண்டி காட்டுறியா? உன் புருஷன் பேரை சொல்லி பயமுறுத்துறியா? மாறனா மாறன்? மாறன் அண்ணாக்கு இது தெரிஞ்சா இங்க நடக்கிறதே வேற. அது உங்களுக்கும் நல்லதில்ல, இந்த கடைக்கும் நல்லதில்ல. அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரோ? எங்க வர சொல்லுங்க உங்க மாறன் அண்ணனை. என்ன எல்லாம் கூட்டமா இருக்காங்க? நீங்க எல்லாம் இப்ப கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடட்டுமா? என்னாச்சு? என்ன இங்க சத்தம்? ஏன் எல்லாரும் கூடி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு மறைச்சிட்டு இருக்க? சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. கஸ்டமர் வந்தாரு, அவரு கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுவும் ஏன் தப்பு தான் தம்பி. அத பசங்க எல்லாரும் பெருசுப்படுத்திட்டாங்க. வியாபாரம்னா 4 விஷயம் முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். அண்ணா, இப்ப எதுக்கு நீங்க பயந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இத பெருசுப்படுத்தாது கீதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க உங்களை அடிச்சது இங்க வேலை செய்யற அத்தனை பேரையும் அடிச்சதுக்கு சமம்.